மேதைகளுக்கு இது நல்லா தெரியும். வரலாற்றுல நீங்க பின்னோக்கி போய் பாத்தீங்கன்னா பண்டைய பாபிலோனியர்கள் கூட இதை தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்றது நமக்கு நல்லாவே புலப்படும். உலகத்துல சம்பாதிக்கப்படுற மொத்த பணத்துல 96% மக்கள் தொகையில 1% இருக்கிறவங்க ஈட்டுறதுக்கு என்ன காரணம்? இத ஒரு விபத்துன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இது ஒரு விபத்து இல்ல. அது அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அவங்க ஏதோ ஒண்ணு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதுதான் அந்த ரகசியம். இப்போ உங்களுக்கு அந்த ரகசியம் அறிமுகமாக போகுது. புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஈர்ப்பு விதிங்கிறது என்ன பொறுத்தவரை நான் என்ன ஒரு காந்தமா நினைச்சுக்கிறதுக்கு ஒப்பானது. காந்தம் ஈர்ப்பு சக்தி கொண்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அடிப்படையில பார்த்தா ஒத்தவை தன்னை ஒத்தவற்றையே கவர்ந்து இழுக்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. ஆனா நாம என்ன தளத்துல ஏங்கிறத பத்தி தான் பேசுறோம். மனுஷங்கன்ற முறையில நாம செய்ய வேண்டியதெல்லாம் நமக்கு தேவையான எண்ணங்களை விடாப்பிடியா புடிச்சுக்கிட்டு அதை பத்தி நாம முழுசா தெளிவாகணும். அப்படி செய்யும் போது பிரபஞ்சத்தோட சிறந்த நியதி ஒண்ண நாம வரவழைக்கிறோம். அதுதான் ஈர்ப்பு விதி. அதாவது நீங்க சிந்திக்கிற பொருளாவே நீங்க மாறிடுறீங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை உங்களை நோக்கி இழுக்கிறீங்க. உங்க மனக்கண்ணால நீங்க பாக்குறது உங்க கைக்கு நிச்சயம் கிடைக்கும்.